ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். 2.25 சேனல் ஃபேப்ரிக்ல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சேனலுக்கு சப்போர்ட் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட் வந்து கொஞ்சம் அளவுகள் வந்து கொஞ்சம் சைடில் வந்து ஒரு 2 இன்ச் மேலே வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதனால ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேண்ட்ல எந்த அளவுக்கு உங்க மெஷர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு அலவன்ஸோட எப்படி கட் பண்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் ஷார்ட் வீடியோல ஷேர் பண்ணும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஸ்லோவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த லாங் வீடியோவா நான் வந்து ஸ்லோவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் பேக் சைட் வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ நம்ம மார்க்கிங்லாம் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங்ஸ் இருக்காது. ஸோ நான் பேக் சைட் திருப்பி போட்டுட்டு கீழே வந்து நான் ரா எட்ஜில் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப ஈவனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக நம்ம மெட்டீரியலுக்கு நம்ம அலவன்ஸ் போடணும். இப்போ கீழே வந்து நான் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம பேண்ட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் வந்து 38 வந்து நான் ஃபுல் லென்த்தாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது கீழேருந்து நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே அதுலேருந்து நம்ம பேண்ட்டோட லென்த்து நம்மளோட மெஷர்மெண்ட் என்னவோ உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 38 இருந்தது. நான் அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நான் ஒரு 2லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் வந்து உள்ளே வந்து ஸ்ட்ராப் எலாஸ்டிக் ஸ்ட்ராப் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்கன்னா அதை மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம வந்து மேலே வந்து அலவன்ஸ் விட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி எவ்வளோ வேணுமோ நம்ம அலவன்ஸ் விட்டுட்டு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கீழேருந்தும் ஆங்கிள் மேலே இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து பேண்ட்டோட லென்த்து நான் ஒரு 2.5 இன்ச் வந்து நான் அலவன்ஸ்க்கு நான் வந்து மேலே வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட ஹிப் ரவுண்டு என்ன இருக்கோ அது டிவைடட் பை 4 பண்ணணும். அது கூட நம்ம அலவன்ஸ்க்காக 1லேருந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே கிராச்சோட லென்த் எப்படி மெஷர் பண்ணணும்னா நம்மளோட ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 3 நம்ம பண்ணணும். அதில் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த கிராச்சோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் வந்து டிவைடட் பை 3 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வெளியே வந்து ஒரு 3 to 3.5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஆர்மோல் ஸ்கேல் கர்வ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம இருக்கணும். இந்த மிட் பாயிண்ட்டை தான் நம்ம கீழேயுமே அதே மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மேலே வந்து ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4, அதுக்கப்புறம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல அது டிவைடட் பை 3 இருக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதே தான் நம்ம வந்து கார்னர்லேருந்து அதே மெஷர்மெண்ட் நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்க அந்த லைனில் மார்க் பண்ணணும். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட்ல நம்ம முட்டி அதாவது நீ ரவுண்ட் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த நீ ரவுண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, டேப்பால் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்தது. ஸோ அதை வந்து டிவைடட் பை 4 பண்ணும்போது எனக்கு 5 வரும். ஸோ 2 பக்கமும் நான் வந்து 5 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டு எந்த அளவுக்கு வருதோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளும் அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன ரவுண்ட் வருதோ டிவைடட் பை 4 பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் பாதியாக 2 பக்கமும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்துச்சு. ஸோ டிவைடட் பை 4 பண்ணும்போது 3. ஸோ இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் வந்து 3 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையுமே நம்மளை ஜாயின் பண்ணனா ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ பேண்ட் மாதிரி வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்ம இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். உங்களோட ஹிப் ரவுண்ட், நீ ரவுண்ட், ஆங்கிள் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு தான் நம்ம வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நாட்சஸ்லாம் கொடுத்துக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்தையுமே வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரண்ட் வச்சு நம்ம மேலே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டில். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கர்வ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இன்னொரு கர்வ் வரையணும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு 3 இன்ச் வந்து பேக் பார்ட் வந்து எக்ஸ்ட்ராவே வரும். ஸோ என்ன அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதே அளவு சைட்லேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ கிளாத்தை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுக்கும் போது விட்டு வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹிப்போட ரவுண்டு வந்து 11.5 வருது அப்படின்னா அது கூட வந்து ஒரு 3 to 4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம பேக் பார்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு பேக் பார்ட்டில் கிளாத் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு அலவன்ஸ் விட்டா மாதிரி மேலேயும் நம்ம வந்து அலவன்ஸ் விடணும். அதாவது எண்டில் மட்டும்தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அங்கேருந்து மேலே மட்டும் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கிராஸான ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போ அந்த பேக் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து கட் பண்ணுறது. ஸ்டிச்சிங்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மல் பேண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நாச்சஸ் இதுலேயுமே நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த சைட்லேயுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் டெய்லரிங் வந்து ஸ்டிச் பண்ண கற்றுக்குறாங்க. என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பேக் இல்லைனா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராச் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து கர்வ் ஷேப்பில். ஸோ அதுவுமே வந்து குட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்குமே ரெண்டுமே வந்து அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிராச் எண்டிங் வரைக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி பேக் பார்ட்டும் எடுத்து 2 ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் டாப் ஸ்டிச்சும் வந்து கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி நான் பேக்கும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மல் பேண்ட்டை விட இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கிராச் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு 2 பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு 2 சைட்டையுமே வந்து நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணிட்டு ஆங்கிள் ரவுண்ட் அண்ட் ஹிப்பில் மடிச்சு வச்சுட்டா பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இதுவும் வந்து பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு நான் சைடில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்டர் பார்ட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து டபுள் அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து இன்னும் சின்னதாக வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நம்ம மடிச்சு வச்சு கீழே வந்து நான் மடிச்சு எடுக்கிறேன். மடி வந்து நம்ம அளவுல மடிச்சு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணுறதா நான் வந்து ஆங்கிள் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச் இருக்கணும் இல்லையா, அந்த அளவு கிளாத் கொடுத்து இந்த கிளாத்லேயே வந்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக வந்து ஆங்கிள் வச்சு வந்து நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா வி ஷேப்பில் ரெடிமேட்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஈஸி தான். ஸோ ஆங்கிள் வந்து முடிச்ச பிறகு சென்டர்ல வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டர்ல பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓவர்லாக் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹிப்புக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ண போறேன். ஹிப்ல வந்து நான் 2.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். ஸோ அதையும் வந்து மடிச்சு அடிக்கணும். பேக்ல வந்து கொஞ்சம் கிளாத் பெருசாவே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிராஸா வந்து லைன் போட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம எலாஸ்டிக் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம வந்து உட்காந்து எழுந்திருக்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. ஹிப்பில் எந்த அளவுக்கு அலவன்ஸ் விட்டுருக்கணும் அதே அளவு வந்து நான் வச்சு மடித்து அடிச்சிட்டேன். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் வந்து ஸ்டிச்சிங்கும் முடிஞ்சிருச்சு. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு வந்து ரொம்ப நன்றி. என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.